உலக அமைதிக்காண்டி எத்தனையோ தலைவர்களும் மகான்களும் போராடி இருக்காங்க வரலாற்றில். அதில் மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கட்டும், அன்னை தெரசாவாக இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், தலைலாமாவாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சவங்க. நமக்கு தெரியாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். அப்படியான ஒரு நபரை பற்றி தான் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். அமர் பாரதின்னுட்டு ஐயாவுக்கு கிட்டத்தட்ட இப்போ 75 வயசாகிருச்சு. அவர் உலக அமைதிக்காண்டி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே தன்னுடைய வலது கையை மேல் உயர்த்தி கீழே இறக்காமல் அப்படியே இருக்கார். அவருக்கு அந்த செயலால் அவருக்கு தசை சிதைவு நோய் வந்து கை முழுமையாகவே செயலிழந்து போச்சா. அவர் மிகப்பெரிய சாது. அவர் கடைசியாக அவர் மகா கும்பமேளாவில் மக்கள் பார்த்ததா சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட மகானை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எனக்கே இப்போ சமீபமாக அந்த ஆர்டிக்கல் பார்த்த பிறகு தான் தெரியுது. அவரை பற்றி நிறையா படித்ததில் தெரிஞ்சுக்கிட்டது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அவர் ஒரு பேங்க் கிளர்க்காக இருந்து பயங்கரமான சிவர் பக்தர். ஆமாம், ஏதாவது இந்த நாட்டுக்கு செய்யணுங்கிறதுக்காண்டி உலக அமைதிக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இன்றும் அவர் வாழ்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் இருக்கிற யாருக்கும் தெரியலை. அங்கே சுற்றுப்பயணமாக, ஆன்மீக சுற்றுப்பயணமாக உலக அமைதிக்காண்டி போயிட்டே இருப்பார். இப்பேற்பட்ட மகான்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் நம்மளும் வாழ்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. வாழ்க வையகம். திருச்சிற்றம்பலம்.